ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹொசூர் எக்ஸிபிஷன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் A2B போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஹொசூர் எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 க்யூட்டான பிரின்சஸ் கிளிப் வந்து தனிஷ்காக்கு 2 வாங்கினோம். இந்த மாதிரி இந்த யூனிகார்ன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, இந்த ரெயின்போவும் யூனிகார்னும், அது வந்து ஒரு கிளிப் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் சாந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி எலிஃபெண்ட் கம்மல் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து காப்பி கலரிங் புக்கும், அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிற சீப்பும் வாங்கியிருந்தேன். நம்ம கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். காப்பி கலரிங் புக் வந்து தனிஷ்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து அவளை என்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கலர் போட்டு அதில் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு பொட்டு பேக்கெட். இது வந்து கார்டனிங்க்கு வந்து ஒரு டூல். இது நம்ம அந்த மண்ணெல்லாம் கிளறி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாடி ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபாய். இந்த பிக்கிள் எல்லாம் வந்து இந்த ஊர்காலாம் வந்து நமக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் வருது இல்லையா, அதிலே வைக்காமல் இதில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் ஒரு செட் அப்படியே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் கிளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பெட் கவர்லாம் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து புது பெட் கவர் டிமார்ட்டில் வாங்கினது தான். கிருத்திகை வந்து அப்பப்போ இந்த மாதிரி கீழே போட்டு விட்டுட்டு தான் நான் வந்து வேலை செய்வேன். ஸோ அவன் வந்து சும்மா டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயாச்சு. அதே மாதிரி A2Bயில் வாங்கின சில ஐட்டம்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, எதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு. இந்த A2Bயில் இருக்கிற இந்த மைசூர் பாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி A2Bயில் வந்து ஆந்திரா பருப்பு பொடி, இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பருப்பு பொடி டேஸ்ட் வந்து அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். இந்த வத்த குழம்பு மிக்ஸும் வந்து A2Bயிலேருந்து வாங்கினது தான். நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 400 கிராம்ஸ் வந்து 263 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ காய்கறியெல்லாம் இன்னும் அறுத்து வைக்கவே இல்லை. வேக வைக்க வேண்டியதெல்லாம் வந்து வேக வைக்கிற கேப்பில் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வேக வச்சாச்சு. அது வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ரெசிபி எல்லாருக்கும் தெரியுன்றதால அதை வந்து நான் வீடியோவில் காட்டல. தனிஷ்கா விளையாடுறதையும் கொஞ்சம் பாருங்கள். Where are you going? நீ தான் ட்ரக் டிரைவர், பதில் சொல்லணும். Wait. Okay. Where are you going? What is that? போலீஸ் எங்க? இதான் போலீஸ். அதான் போலீஸா? போலீஸ் இந்த மாதிரி ஃப்ராக்கா போட்டுருக்கோம். மஃப்டில இருக்காங்க போலீஸ். ஓ, மஃப்டி போலீஸா? ஓகே. What is this? கேளு ட்ரக் டிரைவர் கேளு நீ. What is this? கேளு. சொல்லு, what's this அப்படின்னு. அந்த பார்பி தான் வந்து போலீஸாக. அந்த ட்ரக் டிரைவர் வந்து எதையோ வந்து கடத்தி கொண்டு போகிறாராம், அதனால போலீஸ் போய் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். அங்கே போய் இறங்கின உடனே ஒரே சவுண்டு. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா செடி ஃபுல்லாக வந்து சிட்டுக்குருவி. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய இருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்லை இல்லையா, அது வந்து பார்த்த உடனே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்து கிடச்சிது. சிட்டுக்குருவியை பார்த்த உடனே மொபைல் ஃபோன் ஞாபகம் வந்தது. மொபைல் ஃபோன் உடனே லவ் டுடே படம் தான் ஞாபகம் வந்தது. எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அந்த படம் பார்த்துட்டோம், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மசாலா பூரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். தனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை விட்டுட்டு அந்த பூரியை மட்டும் வந்து இப்போ வந்து பாஸ்தா எப்படி செய்யறது அப்படின்னு இந்த மாதிரி பார்க்க போகிறோம். நான் வந்து அன்றைக்கி 2 கப் அளவுக்கு வந்து பாஸ்தா எடுத்திருந்தேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதுலேயே உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா பாஸ்தா நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி வச்சுருங்க பாஸ்தாவை தனியாக. அப்புறமா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய சைஸ் வெங்காயம். அதை வந்து இப்போ நம்ம வதக்கிறதுக்கு வந்து போட்டாச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. ஒரு அரை குடமிளகா அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்ததையும் வந்து இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அதை விட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தனிஷ்காவும் என் ஹஸ்பண்டும் வந்து கதறிட்டாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பாஸ்தாக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க பாஸ்தா செய்கிறது. அவ்வளோதான். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்தா வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், இல்லைனா டின்னர் லைட்டாக சாப்பிட்ணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்ணுன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி செஞ்சது வந்து வீட் பாஸ்தா தாங்க செஞ்சுருந்தேன். நீங்கள் மைதா பாஸ்தா வாங்காமல் வீட் பாஸ்தா வாங்கினீங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். அதுக்கப்புறமா வந்து கிருத்திக் கரெக்டாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதாவது பாட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி தலையை இப்படி
இப்படி ஆட்டுவான். அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு கரெக்டாக ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவனோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் என்னோட கிளிப்பில் தான் இருந்தது. ஸோ அதனால் அவன் ஆடுறது வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.